நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 7/10/2024 புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை. சதுர்த்தி திதி காலை 9:48 வரை, பின்பு வளர்பிறை பஞ்சமி. அனுஷ நட்சத்திரம் பின்னிரவு 2:25 வரை, பின்பு கேட்ட நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். சுப முகூர்த்த நாள். ராவுகாலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் 3லும் 6ல் சூரியனும் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும், இன்றைய நாளில் நாள் முழுவதும் 8ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. நீங்கள் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டாலும் தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் உங்கள் மன அமைதியை குறைக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். அதனால் எந்த ஒரு காரியத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகும். முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ல் புதன் 7ல் சந்திரன் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ல் புதன் 5ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் 6ல் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும். நீங்கள் வாங்கிய கடன்களை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் ஏற்படும். குறிப்பாக அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் பணியில் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ல் சுக்கிரன் 5ல் சந்திரன் 11ல் குரு சஞ்சரிப்பதால் உங்களின் பொருளாதார நிலையானது மிக மிக நன்றாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து வகையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் தற்போது கிடைத்து மன நிம்மதி உண்டாகும்.
தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும், அது மட்டும் இல்லாமல் தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தந்து மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இன்றைய நாளில் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பானது இன்றைய நாளில் உண்டு. உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன் 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் 4இல் இருப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களால் உங்களது மன அமைதியானது குறையும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கும் என்றாலும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடந்து கொள்வது நல்லது. புதிய முயற்சியில் ஈடுபடுகின்ற பொழுது பொறுமையை காப்பது மிக மிக உத்தமம். தொழில் வியாபாரத்தில் குறிப்பாக வேலையாட்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நேரமாகும். ஒரு சிலருக்கு தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும். ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட சற்று தாமதமாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக பேச்சில் பொறுமையோடு இருப்பது, துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் 3இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டுமில்லாமல் 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாம் குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு கூட தற்போது கிடைத்து மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் 12இல் சூரியன் கேது சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைப்பதில் சற்று தாமத நிலை உண்டாகும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். உடன் இருப்பவர்கள் உங்கள் மன அமைதியை குறைப்பார்கள். வயது மூத்தவர்களிடம் வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் மறைமுக எதிர்ப்புகள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட சற்று தாமதமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பணி தொடர்பான விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன் கேது புதன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் விலகி எதிரும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7இல் செவ்வாய் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும்.
பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் தேவையில்லாத வகையில் வீண் செலவுகள் ஏற்பட்டு மன நிம்மதி குறைவு ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நேரங்களில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய நேரம் என்பதால் பணியில் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ல் சுக்கிரன் 11ல் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். குடும்ப ஒற்றுமை மிக மிக நன்றாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் 10ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பண வரவுகள் கிடைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலையை புரிந்து கொண்டு எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் உடனிருப்பவர்கள் தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய நேரம் என்பதால் உங்கள் பணியில் நீங்கள் கவனத்தோடு செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ல் புதன் 9ல் சந்திரன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பாகும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி மன நிம்மதி உண்டாகும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.